ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சண்டே அதுவுமா ஜாலியாக வைப் பண்ணிட்டு அப்படியே எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டுட்டு இப்படியே போயிடுச்சு நம்மளோட சண்டேலாம். ஸோ இன்றைக்கி என்னுடைய ரெசிபி எனக்கு சமைக்கலாம்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணி குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரெசிபி செய்கிறேன், எந்த மாதிரி கந்தரகோலெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுமிதாஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு. ஸோ ஹாய். அண்ட் ஆக்சுவலி டைம் வந்து 12:30. ஸோ குட் ஆஃப்டர்நூன். என்ன இன்றைக்கி ஒரு திடீர் vlog அப்படின்னா, இன்றைக்கி எங்கேயும் ஊர் சுற்ற முடியல. ஸோ எங்கேயும் சுற்றி காட்ட முடியல உங்களுக்கு என்னோடய vlogல. ஸோ இன்றைக்கி மம்மி வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கி வீட்லேயே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கிச்சனை வந்து அவங்களோட ஆப்சன்ஸில் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog ரெடி பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு குக்கிங்லாம் தெரியாது, டு பி ஹானஸ்ட் எனக்கு எதுவும் தெரியாது. இவ்வளோ நாளாக போடுற எல்லா ரெசிபீஸும் அம்மாவோட ரெசிபீஸ் தான். அவங்க ஜஸ்ட் குக் பண்ணுவாங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து உங்களுக்காக போட்டுட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி அவங்களோட ஆப்சன்ஸில் கம்ப்ளீட்டாக என்னோடய குக்கிங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுது, கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. இது சாப்பிட்றவங்க அதை விட கஷ்டப்படணும். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம கிச்சனில் என்ன மெனு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். சண்டேன்றனால பெரிய ரெசிபீஸ்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு அந்தளவுக்குலாம் குக்கிங் நாலேஜ் இல்லை. ஜஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்னுடைய ஸ்பெஷல் மெனு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பாய். ஸோ வெல்கம். பெருசாக ஒன்றும் இல்லை, இங்கே நமக்கு பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் தெரில. நமக்கு நிறைய 4 பருப்புக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. பட் அதனால் அந்த ரிஸ்க்கெலாம் எதுவும் நான் எடுக்க விரும்பலை. இன்றைக்கி ஏதோ எக் இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரைஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் தென் எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். எக்கு வச்சு ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச எக்கரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ வந்து இப்படி என்னால் கவர் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் அந்த ரெசிபியை ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு அந்த ரெசிபியோடைய ப்ரிப்ரேஷனை ஷேர் பண்ணுறேன், இல்லைனா அந்த ரெசிபியோட அவுட்கம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் இது இல்லாமல் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆனியனை உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் தப்பிச்சேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பேசிக்கலி நம்ம சோம்பேறி, இதெல்லாம் உட்காந்து கட் பண்ணி கஷ்டம். ஸோ அதனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆனியனை ஃபஸ்ட்டு வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாங்க முடிச்சுட்டு வரேன். எஸ், இப்போ எல்லா ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ இதெல்லாம் இருக்க போய் நான் தப்பிச்சேன் இன்னைக்கு. இல்லைன்னா இதெல்லாம் உட்காந்து ஃபுல்லாக யாரையே கட் பண்ணிட்டு இருக்கு. முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஆனியன் ரெடி. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் யாரையே கட் பண்ணுவா. ஏதோ இது இருக்கு போய் நான் தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். 2 க்ரீன் சில்லி காரத்துக்கு போதுமா இருக்குன்னு நம்புகிறேன். பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் 2 க்ரீன் சில்லி. எனக்கு எப்படி இந்த குக்கிங் நாலேஜெல்லாம் யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் கிராணி இருக்காங்க, பாட்டிமா. அவங்களுடைய ஹெல்ப்பையும் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டு அவங்களுடைய அட்வைஸையும் கேட்டு இன்றைக்கி நான் இந்த குக்கிங்கை செய்ய போகிறேன். ஸோ அவங்க 2 பேர்த்தோடைய மிக்சராக இன்றைக்கி இந்த குக்கிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம க்ரீன் சில்லி இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுமே செய்யலை, ஃபஸ்ட் டைம். இதுக்கு தான் அப்பப்போ கிச்சன் பக்கம்லாம் வரணுங்கிறது. இங்கே பாருங்கள், ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த சிம்பத்திலாம் வேணாம், போய் ஒழுங்கு குக்கிங்கை பார்ப்போம். ஒரு வழியாக இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நானே கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர்த்த கால் பண்ணி அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி தேவையானதெல்லாம் எல்லாத்தோடைய ரெசிபியோட ஸ்டைலையும் எடுத்து புதுசாக ஒரு ரெசிபியாக இன்றைக்கி நமக்கு இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒருத்தவங்க ஒன்று போடுங்க, ஒருத்தவங்க ஒன்று வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த சோம்பு, ஜீரகம், இந்த சன்னா டால், அப்புறம் கொரியாண்டர் சீட்ஸு, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் யாரும் போட சொல்ல, பட் கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமே லைட்டாக ஒரு 2 மிளகாய் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஐட்டம்லாம் கம்மியாக போட சொல்லி ஜெயினி மேம் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி போதும்னு நினைக்கிறேன். கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும். ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது, இதெல்லாம் ட்ரையாக ஃப்ரை பண்ண சொன்னாங்களா இல்லை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண சொன்னாங்களான்னு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, காண்ட் ஹெல்ப். அதனால் இந்த எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இதில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே இதெல்லாம் போடலாமா இல்லை வெங்காயம் போடலாமா? சரி ஓகே, இதுவே போடுவோம். அடுத்ததாக இந்த வெங்காயத்தை 2ஆக பிரிக்கி வச்சு சொன்னாங்க. ஒன்று வந்து நம்ம தாளிக்கும் போது, இன்னொன்று வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் இப்போ போட்டு இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக. இது கூடவே இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் நம்ம இன்றைக்கி தேங்காய்க்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஸ்டைலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி தேங்காய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வந்து அந்த தேங்காய்க்கு பதிலாக நான் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் தேங்காயை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பார்த்தா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. வதங்கினது போதும்னு நினைக்கிறேன். இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ இது கூட நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட சொன்னாங்க. ஓகே, இந்தளவுக்கு விட்டுருக்கேன், பார்க்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் நம்ம கொத்தமல்லி தண்ணியை சேர்த்து அது கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஃபைனலி ஏதோ அது ஒரு கலராவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய ஃபைனல் ரெசிபி எப்படி வரும்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஜெர்க் ஆகுது, பார்க்கலாம். அடுத்து தான் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் நல்லாவே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். திடீர்னு எல்லோயிஷாக ஆன மாதிரி இருக்குது. அநேகமாக மஞ்சள் தூள் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லதுதானே டிஷ்ஷு. ஸோ இந்தளவுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது போதுமானதாக இருக்குது. கலர்லாம் பாருங்கள், மேலே நல்லாவே வந்து ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு அது ஃப்ரையான இடத்துலலாம். ஸோ இது இப்போ வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வந்து கிரேவி குக் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த ஆயிலெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுலேயே குக் பண்ணிடலாம். ஸோ சேம் பேனை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவின்றனால கொஞ்சம் நல்லாவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேசிக்காக இந்த மசாலா இன்க்ரீடியண்ட்டை இப்போ கொஞ்சம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த
வெங்காயம், கறி லீஃப், அதுக்கப்புறமா சில்லி, க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி. ஆல்ரெடி நம்ம தக்காளி பேஸ்ட் அதிலேயே ஆட் பண்ணிட்டோம். அதாவது 2 தக்காளி போட்டு வதக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு தக்காளி போதுமானது. அந்த ஒரு தக்காளி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அடுத்து இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா வரமிளகா தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போது எக்கை பாயில் பண்ணும்போது உப்பு போட்டோம், மசாலாலையும் உப்பு போட்டோம். ஸோ அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா கூட கொஞ்சமாக கேர்ட் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இந்த மசாலா கூட கொஞ்சமாக நான் வந்து கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எதுக்காகனா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக. தயிர் ஆட் பண்ணி இது வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிருக்கு. ரொம்ப திக்காக இல்லை, ஓரளவுக்கு நல்லா தண்ணியோட அந்த கன்சிஸ்டன்சிலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிலே கலந்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கிரேவியோட ஆட் பண்ண போகிறோம். கிரேவியோட இப்போ நம்ம இந்த தயிர் அண்ட் தென் இந்த மசாலா பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இப்போ இது பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல, எடுத்து பார்க்கலாம். வாவ், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதத்தில் இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக அது உடஞ்சி போகாத அளவுக்கு கிளறி விடணும். அதுதான் இதில் மெயின் டாஸ்க்கு. ஸோ இதுவும் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அப்புறமா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். நியர்லி ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாவ். ஸோ வழக்கமாக இதில் வந்து இந்த கார்னிஷிங்க்கு சீசனிங்காகலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். பார்க்கும்போதே செமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக நம்மளுடைய இந்த எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் கிரேவி செஞ்சுட்டு இருந்த கேப்லேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சுருந்தேன். ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக டக்குன்னு ஒரு முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த ஒரு 3 எக்கில் முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இதை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எங்கள் மம்மி வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெசிபியோடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம அவங்கக்கிட்டே கேட்டுடலாம். மனசை திடப்படுத்திக்கிட்டே இதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் ரியாக்ஷனுக்காக நானும் என் வியூவர்ஸும் வெயிட்டிங். அது ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். எக் பொடி மாஸ் அப்பா சக்ஸஸ்ண்ணா. சரி, உண்மையாகவே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.
நிஜமாவா? சக்ஸஸ், தேங்க்யூ. சரி, கிரேவி கரெக்டாக இருக்கா? சால்ட்டமா? கிரேவி 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 டேஸ்ட் பண்ணுங்க. வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் நம்பாதீங்க. ஐயோ, ரியாக்ஷனே சரியில்லை. காரம் ஓகே, நான் நினச்சேன். ஓகே, பாஸா ஃபெயிலா? தேங்க்யூ. வீடியோக்காகலாம் சொல்ல, இங்கே பாருங்கள், நிஜமாவே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. காரம் மட்டும் அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க கிரேவியில். பொடிமா சூப்பர்னு சொல்லிட்டாங்க. எனிவே, நம்மளுடைய இன்னைக்கு நாள் சூப்பராக போயிடுச்சு. See you soon in next video. Thank you. Bye bye.